ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி டெய்லி டிஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்பில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் 300 கிராம் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ரவையை அடிச்சுக்கலாம். நாம் இதை கிட்டத்தட்ட ரவை உப்புமா மாதிரி தான் செய்ய போகிறோம். கடைசியாக இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ரவையாகவே அடிச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். கம்பில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. கெட்ட கொழுப்பையும் ஈஸியாக கரைச்சிடும் இது. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இரும்பு சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே இது தாராளமாக சாப்பிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கம்பு ரவையை சேர்த்த ஆரம்பிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். தண்ணி, கம்பு ரவையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சிம்மில் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். கம்பு சாதம், கூழ், கம்பு தோசை இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லோரும் செய்வாங்க. ஸோ புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் இது 30 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போது கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா ஆறி இருக்கு. இப்போது கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டையை எப்படி பிடிச்சி வைப்போமோ அதே மாதிரியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இது தொட்டுக்க ஜஸ்ட் நெய் இருந்தாலே போதுங்க. நெய் தான் நல்ல காம்பினேஷன். ஒருவேளை நெய் பிடிக்காதவங்க தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.